வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர்கள் மேலும் இறங்கினார். ஹல்லேலூயா. நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆதியிலே நம்ம மேல இறங்கினார்னா எப்ப இறங்கினது? பெந்தகோஸ்து நாள். ஹல்லேலூயா. அப்ப பெந்தகோஸ்து நாட்களில் யார் மேலாம் இறங்கினாரு? சீசர்கள் மேல 120 பேர் மேல இறங்கினார். இந்த 120 பேர் மேல இறங்கினது தான் பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலையும் வந்து இறங்கினது அன்னைக்கு தான். இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற பேதுரு சொல்லுகிறாரா, நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சோம் நம்ம மேல மட்டும்தான் அவர் இறங்கி இருக்கிறாரு, நம்ம தான் விசேஷித்தமானவர்கள், நம்மளை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறான்னு நினைச்சிருந்தோம். இல்லை இல்லை, பரிசுத்த ஆவியானவர் மாமிசமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொன்னாரே என் ஆவியை, அதை இப்ப ஊற்ற தொடங்கி இருக்கிறார். யார் மேல ஊற்ற தொடங்கி இருக்கிறார்? புற ஜாதிகள் மேலும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனும், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சிலுவை இருக்குது. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆவியானவர் என்ன தேவை? அவர் மனுஷனுக்குள்ள தேவை. அவன் மொத்த சிலுவையும் மொத்த பேர் சுமந்தா ஒருத்தர் ஒரு ஆளுக்குள்ள இருந்தா போதும். இப்ப அவனுக்கு என்ன இருக்குது? பாடுகள் இருக்குது. அந்தந்த மனுஷனுக்கு ஏற்றவாறு உபத்திரவம் இருக்குது. அந்தந்த மனுஷனுக்கு ஏற்றவாறு போராட்டம் இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தம் அது இருக்கிறது. அதை நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு யாரு தேவை? பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. இதை அறிந்த இயேசுதான் மாமிசமான யாவர் மேலும் என் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த பூமியில சகல ஜனங்களுக்கும் என்னை பிரயோஜனமாக மாற்றினாரோ, நான் எப்படி ஆவியானுடைய பலத்தினால் இந்த உலகத்தை ஜெயித்தேனோ, அதே போல ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில தன்னுடைய பாடுகளை சுமக்கும் பொழுது ஆவியானுடைய பலத்தோடு சுமக்கணும், ஆவியானுடைய சித்தத்தோடு சுமக்கணும், ஆவியானுடைய சித்தத்தோடு அவன் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆவியானுடைய துணையோடு கூட அவன் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேல பெற்றுக்கொள்ளும்படி ஆமென் காத்திருக்க சொன்னார். அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்ட 120 பேர் மட்டும் அல்ல, அதை பார்த்து சத்தத்தை கேட்டு வந்த நிறைய ஜனங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த அற்புத காட்சியை பார்த்து அதை பெரும்படி வாஞ்சித்து கடந்து போனவர்கள் மேலையும் திரும்ப இந்த பரிசுத்தவான்கள் மூலம் ஆமென் அப்போஸ்தலர்கள் மூலம் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதன் மேல வந்து இறங்குவதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஜெயிக்க வேண்டும், அவன் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும், தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டு அவன் பயப்படக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிற அனுபவம். அவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை தனக்குள்ள அவன் தங்க வைத்து கொண்டால், அந்த ஆவியானவர் தனக்குள்ள தங்க ஆரம்பித்தால், அந்த ஆவியானவரே அந்த மனுஷனுக்குள்ள இருந்து சத்துருக்களை ஜெயிக்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்ப அபிஷேகத்தை நம்ம மேல போடுறது வேற, நாம கிருபை வரங்களை நமக்குள்ள கொடுக்கறது வேற, கொடுத்துட்டு போறது வேற, நமக்குள்ளேயே தங்கி இருந்து நம்மளை கொண்டே கர்த்தர் அநேக சத்துருக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறது வேற. இப்போ இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் இறங்கினாருங்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10 அவருடைய 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா.
என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை ஒரு மனிதன் அவன் உண்மையாய் உணர்ந்து கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தானா, சத்தியத்தை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியை பெறுகிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு ஆர்வம், கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டாரா, என் ஆவியானவர் என்கிட்ட இன்னைக்கு பேச மாட்டாரான்னு சொல்லி எந்த மனுஷன் தாகத்தோடு அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறானோ, சில ரேமா வார்த்தைகள் எல்லாம் வரும் பொழுது அவர்கள் உடனே என்ன செஞ்சிருவாங்க, ஆவியில நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்ப இறங்குவார்? அவன் வசனத்தை கேட்கும் பொழுது என்ன செய்வார்? வந்து இறங்குவார். எதுக்கு இறங்குகிறார்? அந்த வசனம் உங்களுக்குள்ள போறதுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த வசனம் உங்களுக்குள்ள போகிறதுக்கு கிரியை செய்வார். அதை தடை பண்ணுகிற சத்துருக்களை நம்மளை விட்டு விலக்குவார். ஏன்னா இது உள்ள போனாதான் நமக்குள்ள கிரியை நடக்கும். வசனம் உள்ள போகாம நமக்குள்ள எந்த மாற்றம் வராது. இந்த வசனத்தை நமக்குள்ள அனுப்ப வேண்டியது. ஆமென். தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை வழியாக, அந்த பிரசனம் வழியாக நம்ம அந்த வார்த்தை நமக்குள்ள போகுவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று பார்க்கலாம். இன்னொரு வசனம் 4ஆம் அதிகாரம் 31, அப்போஸ்தலர் நடபடிகள் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமா என்ன செய்தார்களாம்? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் இறங்கினார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்பினார். அல்லேலூயா. இப்போ இறங்கினார் என்பதற்கும் புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அவர் நமக்குள்ள வந்து இறங்குற வரைக்கும் நமக்குள்ள பெரிய மாற்றம் வராது. அதான் பிரச்சனை. அவர் நமக்குள்ள வந்து இறங்குற வரைக்கும் நமக்குள்ள எந்த பிரச்சனைக்கும் என்ன வராது? ஒரு முடிவு வராது நமக்குள்ள. அப்போ அவர் வருகிற வரைக்கும் பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், அசதி இருக்கும், நிர்விசாரம் இருக்கும், சோம்பல் இருக்கும், தூக்கம் வரும், எல்லாம் வரும். எப்போ நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரோ அப்பவே நம்ம பலனடைய ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அப்பவே நம்ம பலனடைய ஆரம்பிப்போம். ஆவி பலப்படும், ஆத்துமா பலப்படும், சரீரம் பலப்படும். மாமிசத்துல இருக்கக்கூடிய சகல பலகீனங்களும் ஒண்ணு ஒண்ணா சொல்லி வச்சது மாதிரி ஒண்ணு ஒண்ணா ஆண்டவர் வெளியேற்றிக்கிட்டே இருப்பார். இவ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராத வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியாது என்பதை நிறைய வசனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப வந்தா என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும்? இதுதான் இன்னைக்கு நாள்ல நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். நாங்கள் உங்களை இறுக கட்டியா இறுக கட்டி அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 என்ன கயிறுகளாமா? புது கயிறுகளால அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார். போதும், என்ன பண்ணினார்களாம்? ஆரவாரம் பண்ணினார்கள். ஏன்னா நம்மளால பிடிக்க முடியாத ஒருவனை நம்ம பிடிச்சிட்டோம்ப்பா. இல்லை, யாரும் அவனும் பிடிக்கல. அல்லேலூயா. யூதா தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? நமக்கு விரோதமாக ஆமென் தேசத்தை பாழாக்கிடுவாங்களேன்னு சொல்லி சிம்சோனுக்கிட்ட போய் என்ன செய்யறாங்க? உன்னை கெட்டிக்கிறோம், உன்னை கொல்ல மாட்டோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்ககிட்ட ரிக்யூஸ் பண்றாங்க. அப்ப அவன் என்கிட்ட என்ன கொல்ல மாட்டீங்களா, என் மேல உங்க கைகளை போட மாட்டேன்னு ஆணை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாரு? சிம்சோன் வந்து அதை தன்னை கட்டிக்கோ, என் கையை நீ என்ன செஞ்சுக்கோ, கையங்காலும் கட்டிக்கோன்னு சொல்லி அவன் தன்னுடைய ஜனங்களிடத்துல என்ன செய்கிறான்? தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இந்த சம்பவம் ஏன் நடக்குது? சிம்சோனுடைய மனைவி என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய மாமனார் என்ன செஞ்சிட்டாரு? வேற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு.
இந்த கோபத்துல என்ன பண்ணிட்டான், பெலிஸ்தருடைய எல்லா வயலு, திராட்சை தோட்டம், எல்லா தோட்டத்தையும் நரிகள் வால்ல பந்தத்தை கொளுத்தி என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான், டொமாலிஸ் பண்ணிட்டான். யாரு? சிம்சோன். இதை கேட்ட பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க, யாரு செஞ்சது, யாரு எதற்காக செய்யப்பட்டதுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி சிம்சனுடைய மாமனார் செஞ்சதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனையும் அவன் பிள்ளைகளையும் என்ன செஞ்சுட்டாங்க, தீக்கரையை ஆக்கிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். இப்போ சிம்சனுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான சவால். இவன் இப்படி அவங்க பெலிஸ்தருடைய தோட்டத்தை, அவங்களுடைய எல்லா ஆஸ்திகளையும் வஸ்துக்களையும் அழிச்சிட்டு வந்தனால இவனை பழி வாங்கிறதுக்கு தான் இவனை தேடிட்டு என்ன வந்திருக்கிறாங்க, சிம்சோனை தேடி வந்திருக்கிறாங்க. ஆனா பெலிஸ்தர்களுக்கு தெரியும் சிம்சோனை சாதாரணமா என்ன செய்ய முடியாது. ஆனா இவங்களெல்லாம் வந்திருக்கிறத பார்த்து ஊர் ஜனமெல்லாம் என்ன பண்ணிருச்சு, என்ன விஷயம்னு கேட்ட உடனே தான் நாங்க வந்து சிம்சோனை இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணிட்டு வந்துட்டான், அவனை பழி வாங்குவதற்காக நாங்க வந்திருக்கிறோம், அப்போ எங்க ஊரை மக்களை நீ ஒன்றும் செய்யறாதான் அவனை உங்களுக்கு பிடிச்சு கொடுத்துறன்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த கதை. இப்போ பெலிஸ்தர்களுக்கு இவங்க எப்படியும் சிம்சோனை நம்ம கையில கொடுத்துருவாங்க, நமக்கு இவன் பழி வாங்கினது மாதிரி இவனை நம்ம பழி வாங்கிடலான்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யணும், கையில புது 2 கயிறுகளை கட்டி என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு போய் அவன் கிட்ட போகும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனுஷனை பார்த்து ஏளனமாய் பேசி ஆரவாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவ்வளவுதான். தேவ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் அவ்வளோ ஒரு பரிசுத்தவானுக்காக முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா நமக்காக ஆண்டவர் எப்படி முக்கியத்துவம் கொடுப்பார் என்பதை நீங்க நாள்ல புரிந்து கொள்ளணும். அவனை ஏளனமாய் பேசி ஆரவாரம் பண்ணி சந்தோஷத்துல நம்முடைய எதிராளியை பிடிச்சிட்டோம், பழி வாங்கலான்னு நினைக்கிறதுக்குள்ள யாரு இறங்கி வந்துட்டா போதும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் போதும். நீங்க நல்லா கவனிக்கணும், அதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப சம்பவம் எதுவும் நடக்கல, பெலிஸ்தருடைய கைகளில் அவனை ஒப்பு கொடுக்க தொடங்கல, இவனை பார்த்த உடனே ஆரவாரம் பண்றாங்க, இவ்வளவு சம்பவம் நடக்குது. ஆனா ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய ஒரு பிசாசு கட்ட முடியாது. நம்ம இடம் கொடுக்காம பிசாசு நம்மளை கட்ட முடியாது என்பது சிம்சோனை பார்த்து நம்ம என்ன செஞ்சலாம், சிம்சோனை அவங்களால கட்ட முடியாது, ஆனா நீங்களே கட்டிக்கோங்கன்னு சொல்லி என்ன செஞ்சா, இடம் கொடுத்ததுனாலதான் யாரு கட்டினா, சொந்த ஊர் ஜனங்களே கட்டினாங்க. புரியுதா ஏதாவது? அப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா, அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா, பிசாசு நீங்க இடம் கொடுக்காம உங்களை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. இப்ப அப்படியே இவன் இடம் கொடுத்து கட்டுவதற்கு இடம் கொடுத்து, எதற்கு இந்த ஜனங்களுக்கு அழிவு வந்துடக்கூடாது, ஏன் மூலம் இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு சேதம் வந்துடக்கூடாதேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, கட்டுகிறான். அவனுக்கு தெரியும், நீ என்னதான் என்னை கட்டி கொடுத்தாலும் ஒரு நிமிஷத்துல நான் தப்பிச்சிருவோன்னு யாருக்கு தெரியும், சிம்சனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் நீ பிளான் பண்ணாலும் ஒரு நிமிஷத்துல நான் தப்பிச்சிருவேன். ஏன்னா என் ஆவியானவ என்ன அவங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டார். யாருக்கிட்ட? எப்படி ஆண்டவர் தன்னுடைய எதிரிகிட்ட தன் பிள்ளைகளை விட்டு கொடுத்துப்பாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு ஒரே எதிரி சத்துரு தான். ஆண்டவருக்கு ஒரே புள்ள நீங்களும் நானும் தான். அப்போ பிள்ளைகளை ஆண்டவரை பிசாசிட்டு ஒப்பு கொடுத்துருவாரா? அப்ப அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம சேதப்படுறோம்னா என்ன காரணம்? சிம்சோனை போல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளே கையையும் காலையும் கட்டிக்கோ, நம்மளே இடம் கொடுத்ததுனாலதான் சிம்சோனை கட்ட முடிந்தது. இப்ப 2 புது கயர்ல கட்டிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினான். 2 தடவை ஆவியானவர் அவனுக்குள்ள இந்த விஷயத்துல இறங்க, 2-3 தடவை இறங்குறாரு. 2 விஷயம். ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போறாரு, நடுவுல என்ன வந்துருச்சு,
என்ன சிங்கம் வந்துச்சு? தெளிவா சொல்லணும். அல்லேலூயா. பொண்ணு, அதே பொண்ணை அந்த பொண்ணுதால தான் அவருக்கு என்ன ஒரே பிரச்சனை பூரா அந்த சிம்சோனுக்கு. பொண்ணு பார்க்க போகும்போதும் பிரச்சனை, திரும்ப பொண்ணோட சேர போகும்போதும் பிரச்சனை, அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு பொம்பளையால பிரச்சனை, சுத்தி சுத்தி ரொம்ப ஒரே பிரச்சனை தான் இந்த சிம்சோனுக்கு. ஆனா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பொண்ணு பார்க்கும்போது சிங்கம் பூந்துருச்சு. அப்பவே என்ன செஞ்சிருக்கணும்? சகுனம். பூனை வந்தாலே நம்ம ஆட்கள் என்ன செய்யறோம்? எந்த நல்ல காரியத்தும் போறது இல்லை. இங்க என்ன வந்திருக்குது? பால சிங்கம் வந்திருக்குது. இந்த சிங்கம் வந்தோடனே என்ன பண்ணிருக்கணும்? வேண்டாம், இது கர்த்தருக்கு. பெலிஸ்தரோடு என்ன செய்யக்கூடாது நம்ம, அப்படித்தானே? ஆனா இவர் என்ன செஞ்சிட்டாரு? போகும்போதே ஆண்டவர் தடை பண்ணியிருக்கிறார். ஆனாலும் இவன் என்ன பண்ணிட்டான்? உங்க அப்பா அம்மா சொன்னாங்க வேணாண்டா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது, வாங்க அப்படி சொன்ன அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது என்ன வந்துருச்சு? சிங்கம் வந்த உடனே ஆளெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிச்சது. ஆட ஆரம்பிச்ச உடனே எப்படி தம் பிள்ளையை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு அங்கேயும் பரிசுத்த ஆவியான அவன் மேல வந்து என்ன செஞ்சாரு? இறங்கினான். அப்போ சிங்கம் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே ஆட்டு குடிச்சுன்னதான் தெரியுது. அவன் அங்க ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்தான். இப்போ ஒய்ஃபை என்ன செஞ்சுட்டாங்க? மாமனார் வேற ஆளுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு திரும்ப இந்த சம்பவம் கேட்டு அவன் கோபத்தை பெலிஸ்தர் மொத்தத்தின் மேலேயும் அதை காட்டிட்டான். ஒரு ஆளு செய்த தப்புக்கு மொத்த பெலிஸ்தர் மேலே என்ன செஞ்சுட்டாரு? அதை கோபத்தை காட்டிட்டார். இருந்தாலும் இந்த பெலிஸ்தர்கள் மேல ஆண்டவருக்கு கொஞ்சம் கண் இருந்துகிட்டு தான், ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவங்க காலியானா சரி, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சிம்சோன் அவர்களை காலி பண்ணா சரின்னு கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இப்போ அப்படி போய் இவங்களை முன்னாடி போன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆமென், நம்மளுடைய எதிராளி நம்முடைய கைகளில் கிடைச்சிட்டான்னு அவன் சந்தோஷப்பட்டு அந்த ஆரவாரத்தை சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்குள்ள யாரு வந்துட்டா? கர்த்தருடைய ஆவியானவர். அவர்தான் நாம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் அவன் மேல சாதாரணமா இறங்கல. எப்படி இறங்கினாராமா? அல்லேலூயா. பலமா இறங்கணும்னா என்ன பலமா கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கையை காலில் பயங்கரமா என்ன செஞ்சிருப்பாங்க? ஏன்னா சிம்சோனை பத்தி தெரியும், அவனை பாரி பலசாலி யாருமே இல்லை, எப்படி இந்த கயிறெல்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் பலமா கட்டினதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? இறங்கியாச்சு. இறங்கின உடனே என்ன நடந்துச்சு? இவங்க கட்டுன வாசிங்க, அவன் மேல் பலமாய் இறங்கினதுனால் அவன் புயங்களில் கட்டி இருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. கத்தி யூஸ் பண்ணல ஆண்டவர். அல்லேலூயா. உள்ள இறங்கி வரும் பொழுதே அக்கினியா வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. உள்ள வரும்போதே எப்படி வந்திருக்கிறாரு? ஃபயரா வந்திருக்கிறாரு. அந்த அக்கினி போய் என்ன பண்ணிருச்சு? அந்த ரெண்டு கயிறுகளையும், நெருப்பு பட்டுச்சுன்னா எப்படி கயிறு அந்து போகும், அதே போல என்ன செஞ்சிருச்சு? அருந்து முறிந்து விழுந்து போயிட்டு. அதுக்கப்புறம் சும்மா கயிறு சும்மா சாதாரண இருந்தாலே நம்மளால கையில பிடிக்க முடியாது. யார? சிம்சோனை. கிடைச்சான் ஒரு காடையினுடைய கழுதையினுடைய தாடை எலும்பு எடுத்து எவன் பாளையம் இறங்கி யூதா தேசத்துக்குள்ள வந்து போட வந்தானோ மொத்த பேரையும் என்ன செஞ்சுட்டான்? 1000 பேரையும் ஒரே தாடை எலும்புல மொத்த பேரையும் சங்காரம் பண்ணிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, முதல்ல கர்த்தர் வந்தார், இவன் கட்டுகளை அறுத்தார், அதோட ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இவன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பிறகு இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்து எதிராளிகளை வீழ்த்த தொடங்கினது. கர்த்தர் ஒருவனை தான் எழுப்பினார், ஆனால் அந்த ஒருவன் 1000 பேர்களை என்ன செய்தான்? கொன்று போட்டான். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தோடு விழுவார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த 1000 பேரை காலி பண்றதுக்கு ஆண்டவர் ஒருவனை சூஸ் பண்ணார். அவன் மேல அவர் பலமாய் இறங்கினார். அவன் எழும்ப விடாதபடிக்கு இருந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். அவன் எழும்பினான், 1000 பேரை கொண்டு போட்டான். இன்றைக்கு நீங்களும் அப்படிதான்
புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்துல நமக்குள்ள வந்தது நம்மளை ஆயத்தப்படுத்த, நம்மளை அபிஷேகம் பண்ண, நம்மளை உருவாக்க, நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க, சில விஷயங்களை கண்டித்துணர்த்த, தேவையில்லாதவற்றை நம்மளை விட்டு விலக்க, தேவையில்லாதவற்றை அறுத்து போட நம்மளை அழகா ஆயத்தப்படுத்தினார். எதற்கு ஆயத்தப்படுத்தினார்? சிறைப்பட்டு போய் கிடக்கிற ஜனங்களை கர்த்தருக்கு சிறையாக்கும்படி, சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்களை கர்த்தருக்கு சிறையாக்கும்படி, ஆமென், மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினால விடுதலை செய்யும்படி, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை அவர் நாமத்தினால துரத்தும்படி இந்த தேசத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க தான் அன்னைக்கு சிம்சோன் செஞ்ச வேலையை நம்ம தான் இன்னைக்கு செய்யணும். அன்னைக்கு ஒரு சிம்சோன், இன்னைக்கு இருக்கிறது பூராவே சிம்சோன் தான். அல்லேலூயா. அப்ப உங்களை நீங்க சாதாரண நினைச்சா எப்படி? உங்களை நீங்க இப்ப ஏன் ஸ்லோவா இருக்கிறீங்க, ஏன் பயந்துட்டு இருக்கிறீங்க? அவர் இன்னும் உங்க மேல ஸ்ட்ராங்கா இறங்கல, வந்து போயிட்டு இருக்காரு. வராரு போறாரு, வராரு போறாரு. என்ன செய்யணும்? தங்க வேண்டும். அவர் தங்கினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன், நம்ம இறங்கிறதுக்கும் தங்கிறதுக்குள்ள வித்தியாசம். இப்போ அன்னைக்கு எலியாவுடைய காலகட்டத்துல ஆகாப்புக்கு விரோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன தீர்க்க சொன்னார்? என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த தேசத்துல இனி மழை பெய்யாது. இந்த சொல்றதுக்கு என்ன இருந்துச்சு? சொன்னதுக்கு அப்புறம் என்ன இல்லை? இப்ப புரியுதா? வந்துட்டு போறதுக்கும் தங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ ஆகாப்புக்கு முன்பதாக நிக்க முடியல. ரதங்களை காட்டிலும் வேகமாக ஓடினவன் தான் எலியா. ஆனா சாதாரண ஏசபேலுக்கு பயந்து சூறை செடியின் கீழே என்ன செய்தாரு? ஏன்? அவருக்குள்ள ஆவியானவர் தங்கி இருக்கவில்லை. அதனால வரக்கூடிய வேகமான பிரச்சனைகளை, வரக்கூடிய பயமுறுத்தல்களை தன்னால தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, அனாயிட்டியும் உள்ள என்ன இல்லை? ஸ்டாக் இல்லை. சொல்லுங்க, ஸ்டாக்கு இல்லை. அந்த ஸ்டாக் இல்லை. அதை தங்கி இருந்தாதான் என்ன இருக்கும்? நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். இப்போ நமக்கும் இதோ மாதிரி நிறைய பிரச்சனை வரதான் செய்யுது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? தாங்குகிறோம். என்ன செய்யறோம்? தாங்குறோமா இல்லையா? எத்தனை பேர் தாங்குறீங்க? நீங்க தாங்கலைன்னா இருக்க முடியாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க பிரச்சனை வேற உலக மனுஷனுக்கு வந்தா யாராவது இருக்க முடியுமா? முடியாது. ஒரு எக்ஸாம்ல தோத்து போனா பிள்ளைங்க உயிரை மாச்சிக்கிடுறாங்க. அத கர்த்தர் நமக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யறோம்? நம்ம எவ்வளவு ஏமாற்றம் வந்தாலும் தாங்குறோம், எவ்வளவு வலி வந்தாலும் தாங்குறோம். ஏன்? நம்மளை இப்ப தாங்க பண்ணுகிறார். நம்மளை என்ன செய்கிறாரு? எல்லா லோடையும் நீ தாங்கிறதுக்கு என்ன செய்யணும்? உன்னை நீ சரிப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்? ஹல்லேலூயா. அவன் யுத்தம் வரப்போகிறது. சத்துரு உனக்கு விரோதமா எழும்ப போகிறான். பெலிஸ்தர் உனக்கு விரோதமா எழும்புவான். அவன் வரும்பொழுது நீ ஓடி என்ன செஞ்சிடக்கூடாது? பயந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் வரும்போது நீ அவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கணுங்கிறதுக்காக தான் நமக்குள்ள ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆகாப்புக்கு விரோதமாக என் வாக்கின்படி இந்த தேசத்துல மழை பெய்யாதுன்னு சொன்ன அந்த செகண்ட்ல ஆள் எங்க போயாச்சு? கேரி தாயற்றங்கரைக்கு. இவன் பயந்துட்டான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? நீ இப்போ அங்க போய் இருந்துக்கோ, உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வரும், அங்க வர தண்ணியை குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா செட் பண்ணிட்டாரு. ஏன்னா இவனால ஆகாப்பை மேற்கொண்டு நிற்கிற அளவுக்கு என்ன இல்லை? அல்லேலூயா. அப்போ இறங்கினதுக்கும் தங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? இறங்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், தேசத்துல நடக்கும். அதனால வரக்கூடிய ரிட்டன், அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொண்டு நிற்பதற்கு திராணி இல்லாமல் போயிரும். அப்படி நிறைய எக்ஸாம்பிள சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள சொல்லலாம். ஆனா என்ன செய்ய முடியல, நமக்கு நேரம் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அவர் சவால் விட்டாரோ, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், பாகாலுடைய தெய்வம் தெய்வமே இல்லைன்னு எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியமா பேசினாரோ, அதெல்லாம் எப்போ அவர் உள்ள இருக்கிற வர வரைக்கும் தான். அவர் மேல அவர் நமக்குள்ள தாபரிக்கிற நேரம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவர் போயிட்டாருன்னா அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? நாளைக்கு என்ன செய்யறது ஏசப்பா? சாப்பாட்டுக்கு
என்ன செய்யறது, நாளைக்கு தேவைகளுக்கு என்ன பண்ணுகிறது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கும். ஆனா ஆவியில நிரம்பினதுக்கு அப்புறம் ஜெபிப்பீர்களோ, ஜெபிப்போம். பரிசுத்தாய் நிரம்பி புரண்டு புரண்டு வரும்பொழுது என்னங்க பிரதர் ஆச்சு, ஏதோ ஆச்சு, அதையெல்லாம் பார்த்தேன், எதெல்லாமோ பார்த்தேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் உங்களே பார்க்கவே முடியல. உண்மையிலே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணிருப்பீங்க, அடுத்த வாரம் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன கிடைக்கும், அடுத்த வாரம் என்ன தருவாரு, அடுத்த வாரம் என்ன செய்வாரு, அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க தாகத்தோடு ஓடி வருவீங்க. அப்ப நீங்க கேட்டுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் உங்க வாழ்க்கையில வரதும் ஒண்ணுமே தங்குறது இல்லை. அது இங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் அப்படியே போயிடுகிறது. நான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் உங்களை விட்டு போகல. அவரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம், அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம், அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரசனத்தையும் இதை விட்டு தாண்டி போகும்போது நம்ம அப்படியே விட்டு விடுகிறோம். அதனாலதான் வெறுமையாக்கப்படுகிறோம். அதனாலதான் பிரச்சனை வரும்போது நிக்க முடியல. அதனாலதான் வியாதி வரும்பொழுது என்ன செய்யணும்னு சொல்லி புரியாம நம்ம என்ன செய்கிறோம், பதட்டத்துல, அவிசுவாசத்துல, அப்படி கன்ஃபியூஸ் மைண்ட்ல இருக்கிறோம். இல்ல, விசுவாசியே நீ பதறாதே. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசினா பதறக்கூடாது. ஏன் பதறக்கூடாது, உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயம், அவர் அந்த ஆலயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய ஆலயம் உங்க சரீரம் தேவனுடைய பலிபிடமா இருக்கிறது. எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பலிபிடமா இருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு விரோதமா வருகிற எல்லா சத்துருக்களும் அந்த அக்கினிக்கு முன்பதாக எரிய வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதத்துல 63 அதிகாரம் நினைக்கிறேன், மெழுகு அக்கினிக்கன் உருவது போல துன்மார்க்கன் தேவனுக்கு முன் அழிவார்களா. எப்படி மெழுகு திரி உருகுமோ அக்கினிக்கு முன்னாடி, அதே மாதிரி தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக துன்மார்க்கன் அழிந்து போவான் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேச விரும்புகிறார். ஆனா இறங்குகிறது முதல் அனுபவம். ரெண்டாவது அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யணும், தங்க வேண்டும். முதல் அனுபவம் என்னது, வந்து நமக்குள்ள இறங்குறது. இறங்கி பாப்பா நம்ம தாங்குறோமா. அதனால நிறைய பேர் வந்து இறங்கின உடனே ஆவியில நிரம்பி என்ன செய்யறாங்க, கீழே போட்டுன்னு விழுந்து 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 போறேன். ஏன்னா அந்த பலனை என்ன செய்ய முடியல, அவங்களால பரலோக பலனை தாங்க முடியல. உள்ள ஸ்ட்ரென்த் இல்லை, உள்ள ஆவியில ஒண்ணுமே நத்திங். பாட்டு இல்லை, ஆராதனை இல்லை, அபிஷேகம் இல்லை, ஜபம் இல்லை, அந்நிய பாசை இல்லை, துதி இல்லை, எதுவுமே இல்லாதனால தான் அதனுடைய யதார்த்தமான உண்மை. உங்க வாழ்க்கையில ஜபமும் தினமும் வேத வாசிப்பும் தினமும் கொஞ்ச நேரம் அந்நிய பாசையிலையும் பேசி இருந்தீங்கன்னா ஆவியானவர் பலமாய் இறங்கும் பொழுது, ஆமே, சிம்சோனுக்குள்ள இருந்த கட்டுகள் தான் அருந்தது, அவன் விழவில்லை. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த கயிறு தான் இருந்துச்சு தவிர அவன் கீழே விழுந்தான்னு போடல. அதே மாதிரி ஆவியான உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது நீங்க அதை ரிசீவ் பண்ணணும். உள்ள வருவதை ரிசீவ் பண்ணணும், பெற்றுக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம விழுகிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம பலப்படலை, இன்னும் நமக்குள்ள கரப்ஷன் இருக்கிறது. நம்ம ஆவியில சில கோளாறு இருக்குது. சொல்லுங்க, கோளாறு. எங்கேயோ ஓட்டை இருக்குது, அதெல்லாம் போயிடுது, அதெல்லாம் போயிடுது. ஏன் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் எதுல இருந்து பெற்றுக்கொள்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் முதல்ல எங்க இறங்கினாரு புதிய ஏற்பாட்டுல, உங்க சரீரத்துல எங்க இறங்கினாரு, கரையில இறங்கினாரா, நாவுல. அப்ப இந்த நாவுல தான் ஆண்டவர் இறங்குறாரு. அப்ப எது வழியா போறாரு, எப்படி போறாரு, சத்தத்தை காணும் சிவகாமி சிஸ்டர், எது வழியா போறாரு, இங்க ஃபுல்லா சாப்பிடுறது ஃபுல்லா எப்படி வெளியே போகுது, இது வழியா தான் என்ன செய்யுது, வெளியே. அப்படின்னு என்ன அர்த்தம், சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தமா. சண்டை போடாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க, யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, முழு முழுன்னு பேசாதீங்க. பேசுனேன்னா அது வழியா என்ன போயிடும், போயிடுவாரா, போக மாட்டாரா. எப்படி போறான்னு நினைக்கிறீங்க நீங்க, அதிகமா பேசுறதுனால. நம்ம விசுவாசிகள் அதிகமா என்ன செய்யக்கூடாது, பேச. எங்க பேசுறீங்க, அதிகமா வேற உலக மனுஷன்கிட்ட பேசக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை சலசலப்பா என்ன செய்யக்கூடாது, வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதா. ஏன் ஆண்டவர் சுருக்க சொல்றாரு, ரொம்ப பேசுனா மொத்தமும் போயிடும், மொத்தமும் போயிடும்.
அதனால 4 மணி நேரத்துல ஆழ்ந்த நித்திரைக்கு போக வேண்டியவர்கள் தெய்வ சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறீங்க. கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டு ஒருத்தர் யார்கிட்டயோ பேசி மொத்தத்தையும் விடுறதுக்கு நீங்க வராமலே என்ன செய்யலாம், இருந்துடலாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பெறாம இருக்கிறது கூட கஷ்டம் இல்லை, பெற்றுட்டு விடுறதும் ரொம்ப கஷ்டம். அதனால தெய்வ பிள்ளைகளே, உங்களை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, ஆயத்தை 4:6 சகரியா முடிக்க போகிறேன். சகரியாவின் புஸ்தகம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலே எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ள இருந்தா எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப அவர் நமக்குள்ள இருந்தாதான் நடக்கும்னா, இல்லைன்னா என்ன செய்யாது, ஒண்ணுமே நடக்காது. அப்ப அவரை நமக்குள்ள வச்சிருக்கிறது எவ்வளவு முக்கியம். என்னன்னா தேவையில்லாதெல்லாம் வச்சிருக்கிறீங்க. பர்ஸை திறந்தா ஏடிஎம் கார்டு, அந்த கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, வேற என்ன கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு, மொத்த கார்டும் ஆதார் கார்டு. ஆனா எது இல்லை, வசனம் மட்டும் நமக்குள்ள இல்லை. ஆவியானவர் இல்லாம என்ன கார்டுன்னு என்ன பண்ண முடியும்? அவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய மெயின் கார்டு. அல்ல, ஆவியானவர் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய மெயின் கார்டு. அவர் உள்ள இருந்தாதான் எல்லா கார்டும் செல்லும். இதெல்லாம் நெட்வொர்க் வேலை செய்யணும்னா ரேஷன் கார்டு செல்லாது. கையில இங்க ரேகை அழிஞ்சு போச்சாலும் கார்டுல நீங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டார்னா எவனும் உங்களை என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியவே முடியாது. ஒருவேளை உமேஷ் பிரதர் வந்து அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இயேசு வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவோம், பாய் கூட சொல்ல முடியாது. இல்லை சிஸ்டர், சொல்லிட்டு போகலான்னு நினைச்சா நீங்களும் அவர் என்ன காலை பிடிச்சி என்ன செஞ்ச, நான் மட்டும் இங்க இருக்க, நீ மட்டும் போறியா, இரு அப்படின்னு பிடிச்சி இழுத்துருவாரு. அதனால அதை கூட நம்ம சொல்லவே முடியாத ஒரு காலம் தான் வரப்போகிறது. யாருக்கும் தெரியாத காலம். அல்லேலூயா. அது ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்துகிறவர் நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. ராக்கெட் எப்படி மேல போகுது? கேட்கல எனக்கு. உள்ள அக்கினி என்ன செஞ்சிட்டு இருக்குது, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அது எரிய 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 ஸ்பீடா மேல நிறைய எது இருக்குது, சிஸ்டம் இருக்கு. ஆனாலும் முக்கியமான பங்கு அனல், அக்கினி தான். அதே போல உள்ள ஆவியானவர் தான் நம்ம சுயங்கன்னு எங்க போக முடியும்? புரிந்துகிட்டா சரி. ஆமா தானே பிரதர்? ஆவியான உள்ள இருந்தா தான் நம்ம எங்க போக முடியும்? யாரு நம்மளை யாரு கூட்டு போறோங்க? அப்பா கூட்டு போற வாய்ப்பே கிடையாது ராசா. யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அன்னைக்கு நீங்க எங்க இருப்பேன்னு தெரியாது. காலேஜில் இருக்கிறியா, வேலையில இருக்கிறியா, என்ன தெரியாது. பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில நீங்கள் ஆவியானவரை என்ன செஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் இன்னைக்கு இறங்கி என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினோடனே சிம்சன் என்ன நடந்துச்சு? கட்டுகள் அருந்தது. இன்னைக்கு அறுக்குமா? பார்க்கலாமா? ஸ்டாண்ட் அப். ஹல்லேலூயா.